This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று நவம்பர் 8 தமிழின் வேதமான திருக்குறள் மட்டுமின்றி தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சூடியை பிற மொழிகளில் மொழிபெயர்த்தவர். தமிழ் அகராதி துறைக்கு மூலவர். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் கொண்டு வந்தவர். தமிழ் மரபினையொட்டி தேம்பாவணி காப்பியம் படைத்தவர். தமிழ் இலக்கண மரபுபடி கவிதைகள் புனைந்தவர். பரமார்த்த குரு கதையை தமிழ் உலகிற்கு பரிசாக தந்து உரைநடை இலக்கியத்திற்கு உயிர் ஊட்டியவர். தமிழே தாமானவர். தமிழுக்காக வைத்துக் கொண்ட பெயர் தைரியமானவர். தமிழ் புலமை பெற்ற பின்னர் செம்மொழியில் இட்டுக்கொண்ட நாமம் வீரமா முனிவர். தமிழின் பால் கொண்ட ஏற்பால் சுவடி தேடும் சாமியார் என்ற சிறப்பு பெயரும் பெற்றார். பிறந்தது இத்தாலியின் வெனிஸ் மாநிலத்தில். வாழ்ந்து தொண்டு செய்து மறைந்தது காயல் பட்டினத்தில். 1680 இத்தாலிய தமிழறிஞர் வீரமா முனிவர் பிறந்த நாள் என்று. ஒரு நாள் பயிற்சியை விட்டால் உங்கள் தவறுகளை நீங்கள் கவனிப்பீர்கள். 2 நாள் பயிற்சியை விட்டால் ரசிகர்கள் உங்கள் தவறுகளை கவனிப்பார்கள் என தன் இசை மாணவர்களுக்கு சொல்லித் தந்த வயலின் வாத்திய பேராசிரியர். பிறந்தது தீபாவளி நாளன்று பெங்களூருவில். வளர்ந்தது விசாகப்பட்டினத்தில். பார்வை குறைபாட்டால் பள்ளிகளில் இடம் கிடைக்கவில்லை. அதனால் அவரின் பார்வை திரும்பியது இசையின் பக்கம். பக்க பலமாக பக்கத்திலேயே இருந்தார் இவரின் தமையன். பக்க வாத்தியத்திலேயே சொக்க வைத்தார் அந்த இசைக்கலைஞர். 1893 வயலின் இசைக்கலைஞர் வேங்கடசாமி நாயுடு பிறந்த நாள் என்று. கிசன்சன் கியானி தேவி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் கராச்சியில். 1942 RSS ஸ்வயம் சேவகராக சேர்ந்தார். 2 வருடங்கள் கழித்து கராச்சியிலேயே ஆசிரியர் பணியில் அமர்ந்தார். பின்னர் பல மாநிலங்களில் RSS பணிகளை ஒழுங்குபடுத்திவிட்டு காத்திருந்த காலத்தில் அழைப்பு வந்தது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு துணையாக வேலை செய்ய டெல்லியிலிருந்து. 1970 மாநிலங்கள் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1972 பாரதிய ஜனசங்கத்தின் தலைவரானார். இந்தியாவின் துணை பிரதமராக பொறுப்பும் ஏற்று இருந்தார். 1927 லால் கிருஷ்ண அத்வானி பிறந்த நாள் இன்று. 1331 முதல் 1698 வரை தோன்றிய வால்மீன்களின் அட்டவணையை நெறிப்படுத்தியவர் ஹேலி. விண்மீன்கள் ஆராய்ச்சியில் இவரின் பங்கு அளப்பரியது. 1656 வானியல் ஆராய்ச்சியாளர் எட்மண்ட் ஹேலி பிறந்த நாள் என்று. 2வது உலக யுத்தம் முடிவடைந்த காலகட்டம் அது. BBC வானொலி நிலையம் தமிழ் ஒலிபரப்பை விரிவுபடுத்தும் நோக்குடன் நாடியது சிவபாத சுந்தரத்தை. இலங்கை தமிழ் ஒலிபரப்பு துறையில் பல மாற்றங்களை செய்த அவர் ஒலிபரப்பு கலை எனும் புத்தகத்தினை படைத்து தந்தார். காமராஜர் அண்ணா துறையின் இறுதி ஊர்வலம் நேர்முக வர்ணனையாளராக அழைத்திருந்தது சென்னை வானொலி நிலையம். முன்னாள் வானொலி ஒலிபரப்பாளர் சோ சிவபாத சுந்தர் நினைவு நாள் என்று. ஆண்டு 2000. மில்டனை போல் எழுதுகிறாயே என்று பிற எழுத்தாளர்களை பாராட்டும் அளவுக்கு அவரது எழுத்து புலமை வாய்ந்தது.
புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர். தன் கவி பலத்தால் மன்னராட்சியின் மகுடத்தையே ஆட்டங்காணச் செய்தவர். 400 ஆண்டுகளை தாண்டி சென்றாலும் காலங்களை கடந்து கோலோச்சி கொண்டிருக்கிறது. மில்டனின் இலக்கிய சுவை மட்டுமல்ல, அவரது எழுத்து நடையும் உலக மக்களிடம் பிரசித்தி பெற்றது. 1674 ஆங்கில கவிஞர் ஜான் மில்டன் நினைவு நாள் என்று. கண்ணுக்கு தெரியாத கதிர்கள் கண்டறியப்பட்டன. ஆனால் ஒளிர்ந்த அக்கதிர்களின் பண்புகள் சரிவர புரியவில்லை. புரியாத ஒன்றானதால் எக்ஸ் ஆனது. அதுவே அக்கதிருக்கு பெயரானது எக்ஸ் கதிர்கள் என்று. வில்கம் ரொன்ஜன் எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடித்த நாள் இன்று. ஆண்டு 1895. SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number 8637471778. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.